வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூரில் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறக்க காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. மறியல் நடத்த முயன்றதால் 1 மணி நேரம் பரபரப்பு. சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீடு அனுமதி. மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்கள் இளம் பெண்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் அனுமதியின்றி ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறக்க போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. வில்லியனூர் அரசு ஆரம்ப பள்ளி அருகில் ஒரு அமைப்பினர் செவ்வாய்க்கிழமையன்று அம்பேத்கர் நினைவு தினத்தன்று ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். இதற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்று கூறிய காவல்துறையினர் பெயர் பலகையை திறக்க அனுமதி மறுத்து சம்பந்தப்பட்ட பெயர் பலகையை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பினர் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க தடை ஏற்படுத்தும் போலீசாரை கண்டித்து மறியலில் ஈடுபட முயன்றனர். இதன் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மாற்று இடம் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதால் பரபரப்பு அடங்கியது. சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சில்லறை விற்பனை செய்ய அனுமதிக்கும் மத்திய அரசின் முடிவினை கண்டித்தும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கு உரிய நிவாரண உதவி வழங்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் செவ்வாய்க்கிழமையன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதற்கு அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை எம்பி தலைமை தாங்க மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். புதுவையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்த மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுவை காராமணிக்குப்பம் தோட்டத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை செய்ததுடன் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் சுருட்டி இருக்கிறார். இதேபோன்று காலாப்பட்டைச் சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்ட 10 பேரிடமும் மோசடி செய்துள்ளார். மண்ணாடிப்பட்டைச் சேர்ந்த சபரி என்பவரிடம் 6 லட்சம் தந்தால் தொழிலாளர் துறையில் துணை அதிகாரி வேலை வாங்கி தருவதாக கூற வழக்கறிஞரான அவரும் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். வேலை வாங்கி தராமல் சுந்தரமூர்த்தி ஏமாற்றியதால் வழக்கறிஞர் சபரி உருளையன்பேட்டை போலீசில் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்ற காவலில் இருந்த சுந்தரமூர்த்தியை திங்கட்கிழமையன்று போலீஸ் காவலில் எடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். இதனை அறிந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையம் முன்பாக திரண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டதை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் கலைந்து சென்றனர். பாபர் மஸ்ஜிதை இடித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாபர் மஸ்ஜித் மீட்பு ரத யாத்திரைக்கு தடை விதித்த தமிழக அரசினை கண்டித்தும் பாபர் மஸ்ஜித் இடிப்பு குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்திய தவ்ஹீத் அமைப்பினர் புதுவை தபால் நிலையம் எதிரில் செவ்வாய்க்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு புதுவை மாநில தலைவர் முகமது ஜாபிர் தலைமை தாங்க மாநில பொருளாளர் அபுபக்கர் கண்டன உரையாற்றினார். இதில் தவ்ஹீத் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி புதுவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரயில் நிலையத்தில் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி புதுவையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக வழிபாட்டு தலங்கள், மக்கள் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி மாநில எல்லையில் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் புதுவையில் அனுமதிக்கப்பட்டன. இந்நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி புதுவை பஸ் நிலையத்தில் எஸ்பி சிவதாசன் மேற்பார்வையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று ரயில்வே போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டிகளில் பார்சல்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில்
பயணிகளின் உடைமைகள் தீவிரமாக சோதனை செய்யப்பட்ட பின்னரே பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பாக டிஐஜி அதுல் கத்தாரி தலைமையில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் திங்கட்கிழமை இரவில் கூட்டம் நடத்தப்பட்டது. இதன் பின்னர் டிஐஜி தலைமையில் போலீசார் முதலியார்பேட்டை நூறடி சாலை, அனிதா நகர், பஸ் நிலையம் நடந்து சென்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பாபர் மசூதியை இடித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை. புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் நீதிபதியிடம் மனு. சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிப்பு. முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ring a roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட், புதுச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். பொன்னின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். பொன்னின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள், தங்க கனவுகள், கனவுகள், மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பேட்ரிக் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் எரியும் அகல்விளக்கு மூலம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். புதுவை பேட்ரிக் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்டம் ஆகியவை இணைந்து முதல் முறையாக எரியும் அகல்விளக்கு மூலம் எய்ட்ஸ் இல்லா புதுவை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இதனை நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அதிகாரி ராஜன் துவக்கி வைத்து நோக்க உரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் பூபதி, சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திமோத், பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ், முதல்வர் பிரெடரிக் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக அதிகாரி மார்டின், துணை முதல்வர் அல்போன்ஸ், ஹில்டா, முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சில்லறை வர்த்தக முதலீட்டில் பாரதிய ஜனதாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை வேடம் போடுவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு குறித்து காங்கிரஸ் கட்சியினருக்கான விளக்க கூட்டம் கட்சி அலுவலகத்தில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், கந்தசாமி, பெத்தபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தகவல் பெறும் உரிமை சட்டம் உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்துள்ளது எனவும், காங்கிரஸ் ஆட்சியில் மட்டுமே குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாக பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறோம் என்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் ஊழல் செய்தவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்ற நாராயணசாமி, ஊழலை பற்றி பேச பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதியில்லை எனவும், அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது என்று பாரதிய ஜனதாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாபர் மஸ்ஜிதை இடித்தவர்களை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி நீதிபதியிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாபர் மஸ்ஜிதை இடித்தவர்களை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் செவ்வாய்க்கிழமையன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் அஷ்ரப் தலைமை தாங்க செயலாளர் பலுலுல்லா, துணைத் தலைவர் முகமது புகாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான மனு புதுவை நீதிபதியிடம் அளிக்கப்பட்டது. புதுவையில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், இயக்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், கந்தசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, எஸ்.பி. சிவக்குமார், அனிபால் கென்னடி, ராஜாராமன் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில துணை செயலாளர் அரசு வணங்காமுடி, அரசியல் குழு செயலாளர் தலையாரி, மாநில செயலாளர்கள் தேவபொழிலன், அமுதவன் உட்பட பலர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், கலைநாதன், பாமக செயலாளர் அனந்தராமன், சுவாமி விவேகானந்தர் இந்திய இளைஞர்கள் எழுச்சிமிகு விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் பாலு, புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம், பாஜக தலைவர் தாமோதர், செயலாளர் சாமிநாதன், குடியரசுக் கட்சி தலைவர் லியோன், மதிமுக ஹேமா பாண்டுரங்கன், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் அருகே வாய்க்காலில் தனியார் பஸ் கவிழ்ந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டுநரை கைது செய்துள்ள போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். திருக்கனூர் அருகே உள்ள காட்டேரி குப்பத்தில் இருந்து திங்கட்கிழமை காலை புதுவை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பஸ்ஸில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்தனர். காலை 11 மணி அளவில் பிள்ளையார்குப்பம் என்ற இடத்தில் வந்தபோது சாலையின் குறுக்கே வந்த மூதாட்டி மீது மோதாமல் இருக்க பஸ்ஸை டிரைவர் திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையின் ஓரமாக உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்தது.
இந்த சம்பவம் தொடர்பாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பஸ் ஓட்டுநர் கோவிந்தனை கைது செய்துள்ள போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ring a roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869 90957.
புதுவையில் நடைபெற்ற வர்த்தக கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க துணை தூதர் ஜெனிஃபர் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்திய அமெரிக்க வர்த்தக சபை உறுப்பினர்கள் புதுவை தொழிலதிபர்கள் கலந்துரையாடல் கூட்டம் சன்வே ஹோட்டலில் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமெரிக்க துணை தூதர் ஜெனிஃபர் பல ஆண்டுகளாக ஆசிய, ஆப்பிரிக்க, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்தியா வர்த்தக மையமாக இருந்துள்ளது எனவும் இதில் புதுவை மாநிலம் வருங்காலங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த கூட்டத்தினை தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் அமெரிக்க துணை தூதர் ஜெனிபால் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழி, மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூரில் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறக்க காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. மறியல் நடத்த முயன்றதால் 1 மணி நேரம் பரபரப்பு. சில்லறை விற்பனையில் அந்நிய முதலீடு அனுமதி. மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்கள், இளம் பெண்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.